ஒன் மோர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் செட்டிங் போடல. இன்ஃபன் ஸ்குவாடு இங்கே A3 ஸ்போர்ட்ஸு வெர்சஸ் அனாஸோட ஸ்குவாடு உறையூர். ஸோ டாஸ் வின் பண்ண A3 ஸ்போர்ட்ஸ் வந்து bowling சூஸ் பண்ணிட்டாங்க. 3 ஓவர் 3 bowler, பவர் பிளே கிடையாது. ஸோ உறையூர் இங்கே பேட்டிங்கில் இருக்காங்க, A3 ஸ்போர்ட்ஸ் bowling இருக்காங்க. ஒரே ஒரு டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங் இல்லை மாறி நான் சிங்கரில் அனாஸ் முதல் ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மணி வந்திருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் மணியை. ஃபர்ஸ்ட் ஒன் பிளேட் லெக் கட்டுற மாதிரி 3 விட்டார். சிங்கிள் ஒன்லி. வெல் போல் ஒயிட் லைனில் ஏறி போய் நின்னார். காலில் போட்டார் தெளிவாக க்ரீஸ்லேயே. அனாஸ் ஆன் ஸ்ட்ரைக். அன்னாதர் ஒன் லெக் கட்டர், another one dead ball, back to back dead balls இங்க. Again up to run out. துரிதமா வேலை பார்த்தாரு சொல்லலாம் மணி. படல அவருக்கு பேட்டில். ஸோ நின்ட்டார் முன்னாடியே அவர். நல்ல bowling. முதல் பால் ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் 3 பால் டட் பாலாக போட்டிருக்காருங்க வித் விக்கெட்டோட. வெற்றினி பேட்ஸ்மேன். நல்ல ஷாட் கவர் சீஜனில் தெரிச்சிருக்கு. ஸ்டாப் பண்ணிட்டார் லாஸ்ட் மினிட்ல. கண்டிப்பாக ஒரு ரன் சேவ் பண்ணி கொடுத்துறாருன்னு சொல்லலாம். நல்ல ஃபீல்டிங். லாஸ்ட் ஒன் மோர். லவ்லி பால். எக்ஸலண்ட் ஓவர் மணி. வாட் ஆ ஸ்டார்ட். 4 ரனில் போட்டார் இந்த ஓவரை ஒரு விக்கெட்டோட. ஒரு ஓவருக்கு லோகு ஒன் மோர் வேரியேஷன் போலர். லவ்லி பால் எடுத்து கிரீஸ்ல போட்டாரு. ஸ்டார்ட்ஸ் வித் தட் பால். ஷாட் ஃபிளாட்டா போயிருக்கு. லாங் ஆஃப் ரீஜன்ல சிங்கிள் ஒன்லி. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட் லாங் ஆன்ல. நல்ல ஒரு டைரக்ட் ஹிட். விக்கெட் கொடுத்திருக்காங்க. ஹார்ட் லக். துரிதமா வேலை பார்த்தான்னு சொல்லலாம் லோகு. கிருஷ்ணானி பேட்ஸ்மேன். ஒரே ஒரு ரன் சிங்கிள் ஒன்லி. ஷாட் ஸ்லாட்டில் இருந்த பந்து அவுட். கையிலே போயிடுச்சு. குயிக்காக தள்ளிட்டார். பெரிய லெவலில் விட்டு கொடுக்கல. முடிஞ்ச வரைக்கும் மேலே போட்டார் பந்தை. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் கட்ரு பேக் ஹேண்டில் போட்டார். சூப்பராக மிஸ்ஃபீல்டு. ஈஸி டூ. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 9. 3 விக்கெட் நம்ம யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். பெருசாக பால் டு பால் எடுத்துகிட்டு வரல. வேரியேஷன் பாலர்ஸ் வச்சு பாலை திருப்புறாங்க 2 பக்கமும். ஸோ ஒன் மோர் வேரியேஷன் பாலர் டிகே. ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க கீழே குனிஞ்சு குட்டிட்டார். ஒரே கூட்டிட்டார் லெக் ஸ்டம்பில். முதல் 6 பதிவு பண்ணுறாங்க. முதல் பவுண்டரியை தான் பதிவு பண்ணுறான்னு சொல்லலாம். 3வது ஓவருடைய முதல் பந்தில் கிச்சா பேட்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன் நோ பால். 2 எடுத்துவாங்க நினைக்கிறேன். நோ பால் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு ஃபம்பிள். அதன் காரணமாக ஈஸி டூ. ஸோ ஒரு பால்லே 9 ரன் கணக்கு. ஸோ மொத்தமாக 2 ஓவருக்கே 9 ரன் ஆடி இருந்தாங்க. இப்போ ஒரு பால்லே 9 ரன் வந்துச்சு. பேக் டு பேக் ஒய்டு. ஒரு பாலுக்கு 11 ரன் ஆயிடுச்சு. ஃப்ரீ கண்டினியூ ஆகுது. லவ்லி பால் கரெக்டாக போட்டார் கிரீஸ்லேயே. நல்ல சேவ் ஃப்ரீட்டை. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லைட் ஒரு கட் ஷாட். அருமையா கட் ஷாட் வந்து இரண்டாவதா 2 ஓட்டம் கிடைக்கும். குட் ஷாட். அங்க ஆளே இருக்காங்க. நல்ல ஃபீல்டிங். அற்புதமா தேவைப்பட்ட பந்து. நோ பால் அகைன். நோ பால் அகைன். நோ பால். ஃப்ரீ ஹிட். ஸ்லோயர் பேக் ஹேண்ட் ஃபுல் டாஸ் பால். அட்வான்ஸ் போயிட்டாரு. 2 ஓட்டங்கள் கிடைக்குமா? என்ன ஒரு வேகம். நல்ல ரன்னிங். ஒரு ஓட்டம். நெக்ஸ்ட் ஒன் லவ்லி பால் லெக் கட்டர். ரன் அவுட். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நச்சுதார் பால. நல்ல பால் வைட் லைன் ஜாக்கெட் ட்ரை. 2 ஃபம்பிள். அங்கே அந்த 2 ஓட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. நல்ல பேட்டிங். மொத்தம் முதல் இன்னிங்ஸ் முடிவில் 28 ஆடிருக்காங்க. 29 ரன் டார்கெட் ஃபார் A3 ஸ்போர்ட்ஸ். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சைக்கிங் இல்லை A3 ஸ்போர்ட்ஸ்க்காக கருப்பட்டி ராஜ் வந்திருக்காரு. முதல் ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யுவராஜ் வந்திருக்காரு. பிளேட் அற்புதமான வந்து சான்ஸ் ஃபார் ரன் அவுட். நல்ல ஃபீல்டிங் நல்ல த்ரோ.
ஸோ 2க்கு அவர் தான் கால் பண்ணாரு, பட் அவரால் ஓட முடியல. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் பால்லே ரன் அவுட் ஸ்டார்ட் பண்றாங்க இங்க. லோகுனி பேட்ஸ்மேன் அற்புதமா விக்கெட் பந்து அடிக்க வேண்டிய பந்து நினைக்கிறேன். அவருடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோன்ல இருந்துச்சு, பந்து மிஸ் பண்ணிட்டாரு. சிங்கிள். ராஜான் ஸ்ட்ரைக். ஷாட். அற்புதமா அடிக்கப்பட்ட பந்து ஆறாகுமா கேட்ச் ஆகுமா? ஒரே குட்டா கூட்டிட்டாரு குறுக்க. லெக் ஸ்டம்ப்ல நல்ல ஷாட் மிடில் ஆஃப் த பேட்ல சந்தித்த முதல் பந்திலேயே குட் ஷாட். ராஜான் ஸ்ட்ரைக். ஸ்ட்ராங் பிளேட். ஃபுல்லா ஓடில ஏறி நின்னாரு. கேப்ல தள்ளிட்டு லேட் கட்ல 2 ரன்கள். ஈஸி டு பிளேட். அற்புதமாக பிரவேசப்பட்ட பந்து சிங்கிள் ஒன்லி. இரண்டாவது செட்டில் முதல் ஆட்டமானது ஷாட் ஹைட் போய் அடிக்கப்பட்ட பந்து நல்ல டேக்கன். கேட்ச். நல்ல வேகம் வச்சிருக்காரு கையில. குயிக்கா தள்ளுறாரு பால் ஃபாஸ்டா. கொஞ்சம் டைமிங் பத்தலன்னு சொல்லலாம். கரெக்டா அடிச்சாரு. ஆனா ஐனர் ஒரு ஓவர் முடியல. ஸ்கோர் 11. 2 விக்கெட்ல இருந்து பெஞ்சில 2 ஓவருக்கு 18 ஆனோம். விக்கினி போலர். நாவூர் குட்டப்பட்டு யுசிசி ஆடுதல தூக்கி வைக்க ஸ்லிப்பாய் விழுந்துட்டாருங்க நவீன் பாபு. பவுண்டரியும் போயிடுச்சு. ஃபீல்டர் வச்சு போட்டாங்க நினைக்கிறேன் பின்னாடி. 1 ஓவர் பவுண்டரிங்க கருப்பட்டி ராஜ் பேட்ல இருந்து. போன எஸ் எஸ் சர்ஜுவா நல்ல ஷாட் லாங் ஆன்ல. சாரி மிட் விக்கெட்ல. சிங்கிள் ஒன்லி. லவ்லி டேக்கன். வச்சு போட்டாங்க கரெக்டா. ஃபுல் டாஸ் பால். இனி வரும் ராஜ் கொஞ்சம் டீப் விக்கெட்ல இருந்தாரு. இவர் கொஞ்சம் உள்ள இருந்தாரு. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் கட்டர் மாதிரி போட்டாரு. டாட் பால். பிளேட். ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காரு. நல்ல ஃபீல்டிங். ஐயோ த்ரோ கரெக்டாக இருந்தால் ரன் அவுட்டாக இருந்திருக்கலாம். யாராவது ஒருத்தர் அவுட்டாக இருப்பாங்க. ஸோ 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இங்கே. 2 ஓவர் முடிஞ்சு. ஸ்கோர் 19. 2 விக்கெட்ல இருந்து 10 ரன் எடுத்தால் ரேஞ்சுல 6க்கு 10 வெற்றிவாய் சொல்லலாம். நவீன் பாபு நியூ போலர். மணி அண்ட் ஸ்ட்ரைக். 6க்கு 10 வெல் போல். ஒயிட் லைன் ஆக்க ட்ரை. 2 கால் பண்ணிருக்கா. நடுவில் போயிருக்கு பந்து. ஈஸி 2 இருக்கலாம் பார்க்கலாம். கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணாருன்னு சொல்லலாம். மணி ஃபர்ஸ்ட் பால் 2. 5க்கு 8 ஆடணும். 5க்கு 7 ஆனாலுமே இவங்க தான் வின்னு. ஏன்னா விக்கெட் அவங்க பெருசாக விடலை. லவ்லி பால் எடுத்து ஷூலே போட்டாங்க. ஸோ இங்கே பேட்டுன்னு சொல்கிறாங்க, ஷூன்னு சொல்கிறாங்க. ஸோ லெக் பை தான் சொல்லியிருக்காங்க. டாட் பால். 4க்கு 8. வெல் போல். லெக் கட்டர் பால். இங்கே ஒரு சாக்ரிஃபைஸ் ரன் அவுட். 3க்கு 8. இப்போ ஒரு 6ஐயும் ஒரு 4ஐயும் பதிவு பண்ண ராஜ் ஸ்ட்ரைக்கில் முக்கியமான பாலாக இருக்க போது. இன்ஃபன்ட் ஆன் ஸ்ட்ரைக்கில். ஐயோ வெல் போல். எக்ஸலன்ட் போலிங் நவீன் பாபு. 1 மோர் டாட் பால் இந்த டெத் ஓவரில். எஞ்சில் 2 பாலுக்கு 8 ரன் ஆனோம். 7 ரன் அடித்தாலுமே ஏஜி ஸ்போர்ட்ஸ் தான் வின்னு. இந்த பால் முக்கியமான பால். ஒரு பவுண்டரி ஷுட் பி நீடட் அப்படின்னு சொல்லலாம். மேட்ச் பால். நல்ல டேக்கர். தப்பான பால். ஆக்சுவலி கரெக்டா அடிச்சு தான் வெளியே போயிருக்கோம். கொஞ்சம் நர்வஸா இருந்தாரு நினைக்கிறேன் ராஜ். ஒரு பாலுக்கு 8 ஆனோம். 6 அடிச்சா ஜெயிக்க முடியாது. So the match won by உறையூர். The match winner நவீன் பாபுன்னு சொல்லலாம். இந்த கிரவுண்ட்ல 6க்கு 9 வச்சு நல்ல பேட்ஸ்மேன்ஸை வச்சு பந்து போட்டு போயிருக்காரு.